بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இஸ்லாத்துல வச்சிருக்கிறான். கலிமா, அந்த கலிமாவுக்கு பின்னால தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ். எனவே இந்த 5 கடமைகளுக்கு பின்னால ரப்புல் ஆலமீன் அதுக்கேத்த பல வகையான சட்ட திட்டங்களையும் வச்சிருக்கிறான். எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த சட்டங்களை அமைப்புல விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யறது இருக்குது. இது அந்த ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்ல ஐனாக வச்சிருக்கிறான். ஃபர்ல கிஃபாயா அல்ல. ஒரு ஜனாசா உடைய தொழுகைண்டு வந்தா அது ஃபர்ல கிஃபாயாவாக இருக்கலாம். ஆனா தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று வந்தா அது நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று வந்தா அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்ல ஐனாக தான் வச்சிருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் போன கிழமை சனிக்கிழமை நாங்கள் நோம்போட சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களை பற்றி பேசினோம். எனவே இன்றைக்கு நாங்கள் பேச போகிறது யோசிக்கலாம், எங்களுக்கு ஜக்காத் எங்க அப்பா கட்டாயமா, நான் என்னத்துக்கு ஜக்காத்தை பற்றி படிக்கணும். ஒருத்தருக்கு ஜக்காத் கட்டாயமாக இருக்கலாம், கட்டாயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இல்முடைய மஜ்லிஸ்ல இருந்து நாங்கள் ஒரு பாடத்தை படிச்சு கொள்றது இருக்குது. அது 1000 ரக்காத் நஃபில் தொழக்கூடிய அந்த பாக்கியத்தை விட பெரிய ஒரு பாக்கியம். உள்ளவர் இல்லாம இருக்கலாம், ஆனாலும் இந்த மஜ்லிஸ்ல இருந்து படிக்கிறோம் 1000 ரக்காத் அரவருக்குள்ள தொழுந்த கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரப்போறார். எனவே நாங்க உடனடியாக சப்ஜெக்டுக்கே வந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஜகாத் என்றா என்ன? ஜகாத் என்று சொல்றது a defined portion of certain types of wealth that has to be given away to certain recipients in a prescribed way. குறிப்பிட்ட சில பொருட்கள்ல ஒரு குறிப்பிட்ட முறையில குறிப்பிட்ட சாராருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட அளவு, இதுக்கு தான் ஜகாத் என்று சொல்றது. எனவே அதுல எல்லாமே குறிப்பு தான். எனவே எல்லாத்திலும் ஜகாத் இருக்குதா? எல்லா பொருட்களுக்கும் ஜகாத் இல்ல. எல்லாத்துக்கும் ஜகாத் கொடுக்கலுமா? எல்லாத்துக்கும் ஜகாத் கொடுக்கலா. எனவே குறிப்பிட்ட சில பொருட்கள் குறிப்பிட்ட சாராருக்கு குறிப்பிட்ட அமைப்புல கொடுக்கக்கூடிய அந்த சட்டம் இருக்குது. இதுக்கு தான் ஜகாத் என்று சொல்லப்படும். எனவே இந்த ஒவ்வொரு குறிப்பான விஷயத்தை பத்தி தான் அடுத்த ஸ்லைட்ல வரப்போகுது. எனவே இந்த 1 2 3 4 5 6 இந்த 6 விடயங்கள் 7 விடயங்கள் வேற விடயங்கள்ல ஜகாத் இருக்குதான்னு கேட்டா ஜகாத் இல்ல. சிலவங்க கேட்கிற கேள்விதான், தேங்காய்க்கு ஜகாத் இருக்குதா ஹஜ்ரத்? நான் விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், அதுக்கு ஜகாத் இருக்குதா? இந்த வீட்டுக்கு ஜகாத் இருக்குதா? இந்த வாகனத்துக்கு ஜகாத் இருக்குதா? இப்படி பலர்கள் கேள்வி கேட்கிறாங்க. சுருக்கம், தங்கத்துக்கு ஜகாத் இருக்குதா? தங்கத்துக்கு ஜகாத் இருக்குதா? ஓ, தங்கத்துக்கு ஜகாத் இருக்குது. ஒருத்தர்கிட்ட தங்க பிஸ்கட் இருக்குது, தங்க பிஸ்கட்ஸ் இருக்குது, அவர் சேவ் பண்ணி கொண்டு வாரார், அதுக்கு ஜகாத் இருக்குதா? அதுக்கு ஜகாத் இருக்குது. ஆனா அதுக்கு எப்ப ஜகாத் இருக்குதுண்டா, ஜகாத் கடமையாக கூடிய ஆக குறைந்த ஒரு அளவு ஒன்று இருக்குது. அதுக்குதான் நிசாப் கூடிய ஆக குறைந்த ஒரு அளவு ஒன்று இருக்குது. அதுக்குதான் நிசாப் என்று சொல்லுவாங்க. நிசாப் எதுவரை காட்டியும் நிசாப் அடையலையோ அதுவரை காட்டியும் அவருக்கு ஜகாத் கடமையாகாது. எனவே இந்த இடத்துல நிசாப் எவ்வளவு? 85 கிராம் தங்கம் என்று வந்தா 85 கிராம் தங்கம் என்று வந்தா 85 கிராம் பொறுமதியான தங்கம் யாருக்கிட்ட இருக்குதோ, இப்ப இவர்கிட்ட நிசாப் வந்துட்டு இப்பல இருந்து இவர்கிட்ட இது 1 வருடம் வர காட்டும் இருந்தால் அவர் அதுல இருந்து 2.5% கொடுக்கணும். ஒருத்தர் தான் இருக்குது என்று வந்தா அவருக்கு ஜகாத் கட்டாயமாகுமா? இல்ல. எனவே தங்கம் இருந்ததுக்காக வேண்டி ஜகாத் வருமா? இல்ல. இந்த தங்கம் இந்த நிசாபுடைய அளவுக்கு இருக்கிறதும் ஆக முக்கியம். நிசாபுடைய அளவுக்கு இருக்கிறதும் ஆக முக்கியம். எனவே
டேட் ஒன்று கீழே போன சனிக்கிழமை 16 மார்ச்ல இந்த 85 கிராமுடைய பொறுமதி ஸ்ரீலங்கன் விலைக்கு 17,99,104 ரூபா. 1.7 மில்லியன், நியர்லி 1.8 மில்லியன் என்று வைப்போமே, 18 லட்சம் கிட்டத்தட்ட. ஒருத்தர் கிட்ட 18 லட்சம் பொறுமதியான தங்கம் இருந்தால், நான் ஜுவல்லரிய பத்தி பேசல, தங்க பவுன் அல்லது பிஸ்கட்ஸ் இதை பத்தி தான் பேசுறேன். எனவே இந்த அளவு பொறுமதியான தங்கம் ஒருத்தர் கிட்ட இருந்துச்சு, 18 லட்சம் பொறுமதியான தங்கம். அதுல இருந்து அவர் ஒரு வருடம் அவர்கிட்ட அந்த 8 லட்சம் பொறுமதியான தங்கம், அதுல இருந்து அவர் ஒரு வருடம் அவர்கிட்ட அந்த தங்கம் இருந்தா அவர் 2.5% ஜகாத் கொடுக்கணும். அதே மாதிரி இரண்டாவது வெள்ளியுடைய நிசாப் எவ்வளவு? ஆக குறைந்த அளவு 595 கிராம். யாருக்கிட்ட 595 கிராம் போன கிழமை தங்கம் வெள்ளியுடைய விலை நாளுக்கு நாள் மாற்றமாகவே தான் இருக்குது. எனவே ஒருத்தர் அவர் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நேரத்துல சரியா தங்கம் வெள்ளியுடைய அந்த பொறுமதியை பார்க்கறதும் ஆக முக்கியம் அந்த டேட்டுக்கு. எனவே ருபியில பாக்குறேன்டா 1,47,000 கிட்ட 1,50,000 பொறுமதியான வெள்ளி இருந்து அது ஒரு வருஷம் தொடர்ச்சியாக இருந்துச்சுண்டா அவருக்கு 2.5% ஜகாத் கட்டாயமா. மூணாவது மணி, கேஷ். ஒருத்தர்கிட்ட தங்கமும் இல்ல வெள்ளியும் இல்ல, அவர்கிட்ட பணம் இருக்குது. இந்த பணத்துக்கு ஜகாத் இருக்குதா? பணத்துக்கு ஜகாத் இருக்குது. எனவே பணத்துக்கு ஜகாத்துடைய தொகை எவ்வளவு நிசாப்? அத தங்கத்தாலையும் பார்க்கலாம், வெள்ளியாலையும் பார்க்கலாம், உலமாக்களோட கருத்து. எனவே ஒருத்தருக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய ஆசை இருக்குது, அவர் 1,50,000 ரூபாய் பணம் அவர்கிட்ட இருக்குது சேவிங்ல, அல்லது அவருடைய கையில இருக்குது சேவிங்ல, அல்லது அவருடைய கையில அந்த தொகை கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இருந்துச்சுண்டா அவரும் ஜகாத் கொடுக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர் தான். எனவே 1,50,000 ரூபாய் இருக்குது, அதுல 2.5% அவர் ஜகாத் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் 3,000 ரூபாய்க்குள்ள அந்த வெள்ளியில பாருங்க என்பதாக ஏன் உலமாக்கள் சொல்லுவாங்கண்டா, அப்ப அதிகமானவங்க ஜகாத் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வரும், ஏழைகளுக்கு அது பொறுமதியாகவும் இருக்கு. ஆனா ஒருத்தர் ஜகாத்தை அவாய்ட் பண்ண பாக்குறார், இல்ல நான் தங்கத்துடைய விலையை பாக்குறேன், எனவே அவர் 18 லட்சம் ரூபாய் இருந்தாதான் அவர் ஜகாத் கொடுக்கணும் என்ற ஒரு நிலைப்பாடு வரும். ரூபாய் இருந்தாதான் அவர் ஜகாத் கொடுக்கணும் என்ற ஒரு நிலைப்பாடு வரும். எனவே ஒருத்தர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் அல்லது 1 மில்லியன் இருக்குது, ஒரு வருஷமா இருக்குது, அவர் ஜகாத் கொடுக்கிறதுக்கு நாடினால் அவர் வெள்ளியுடைய தொகையை பார்த்து அவர் முன் வந்த ஜகாத்தை கொடுப்பார். ஜகாத் கொடுக்காம இருக்கிறதுக்கு பாக்குறாருண்டா தங்கத்துடைய விலையை கொடுப்பார். ஜகாத் கொடுக்காம இருக்கிறதுக்கு பாக்குறாருண்டா தங்கத்துடைய விலையை பார்த்து இல்ல எனக்கு 18 லட்சம் ரூபாய் இருந்தாதான் நான் ஜகாத் கொடுப்பேன் என்று அவர் தவிர்த்து கொள்ளலாம். பாவம் இல்ல, ஆனா விரும்பத்தக்கது அல்ல. எனவே மக்கள் முன் வந்து வெள்ளியுடைய தொகையை பார்த்து ஜகாத்தை கொடுக்கிறது தான் உலமாக்கள் விரும்புறாங்க. அடுத்தது வியாபார பொருட்கள் விரும்புறாங்க. அடுத்தது வியாபார பொருட்கள். ஒருத்தர் பிசினஸ் ஒன்று செய்யறார், ஸ்பேர் பார்ட் செய்யறார், பொடவு செய்யறார், அல்லது ஃபேக்டரி ஒன்று ரன் பண்றார். இந்த நேரத்துல வியாபார பொருட்கள் என்று வந்தா அந்த வியாபாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய வியாபார பொருட்கள் இந்த தங்கம் அல்லது வெள்ளி தொகை இந்த ரெண்டையும் வச்சு 1.5 லட்சம் ரூபா அல்லது 18 லட்சம் ரூபா இதுக்கு மேல அவர்கிட்ட ஸ்டாக் இருந்து கொண்டே இருக்குது ஒரு வருஷத்துக்கு மேல, அந்த நேரத்தில் அவர் ஸ்டாக்கை பார்த்து அவர் ஜகாத்தை கொடுக்கதான் ஒண்ணும். அதே மாதிரி தான் ஃபுட் கிராப்ஸ், இதெல்லாம் எங்களுடைய நோக்கங்கள் அல்ல. ஏன்னா கொழும்புல பெரும்பாலும் இதுவல் இல்ல என்று வரக்கூடிய நேரத்துல எல்லாத்துக்குமே இல்ல. எது ஒரு நாட்டுல ஆக முக்கியமான சாப்பாடாக இருக்குதோ, அரிசி கோதுமை இது போன்ற விடயங்களுக்கு அது வெள்ளாம ஹார்வெஸ்டுடைய நேரத்துல கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் ஜகாத் இருக்குது. அதே மாதிரி தான் லைவ் ஸ்டாக்ஸ், கால்நடைகள், ஒட்டகம் மாடு அதே மாதிரி ஆடு, இந்த அமைப்புல யார்கிட்ட இருக்குதோ அந்த ஒவ்வொன்றுக்கும் வேற வேற அளவுகள் இருக்குது. 40 ஆடுகள் மாடுகள் என்றா இன்னொரு அளவு, ஒட்டகங்கள் என்றா இன்னொரு அளவு. அதுபோல நாங்க இன்றைக்கு பேசுறது எங்களுடைய நோக்கமே அல்ல. அதே மாதிரி தான் புதையல் கன்ஸ் என்று சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு புதையல் ஒன்று கிடைச்சிட்டு அந்த புதையல் ஒன்று கிடைச்சா அதுக்குரிய ஜகாத்துடைய நிசாபும் இருக்குது, கொடுக்க வேண்டிய அளவும் இருக்குது. எனவே கடைசிக்கு வரக்கூடிய 3 எங்களுடைய இன்றைக்கு பாடத்துடைய நோக்கம் அல்ல, முந்தின விடயங்கள் தான் ஆக முக்கியம். இப்ப
ஒருத்தர் யாருக்கு கொடுக்க போறாரு? இந்த 8 கூட்டத்தார்களுக்கு தான் கொடுக்கணும். அதுல பள்ளிக்கு ஜகாத் கொடுக்கலுமா? ஏலா. மதரசாக்கு ஜகாத் கொடுக்கலுமா? ஏலா. ஒரு நிறுவனத்துக்கு ஜகாத்தை கொடுக்கலுமா? ஏலா. ஹாஸ்பிட்டலுக்கு ஜகாத் கொடுக்கலுமா? ஏலா. இந்த 8 கூட்டத்தார்களுக்கு மாத்திரம்தான் ஜகாத் கொடுக்கலாம். தனிப்பட்ட அமைப்புல அவர் ஃபகீராகவோ மிஸ்கீனாகவோ யாராகவோ இருக்கிறார் இந்த அமைப்புல, அவருக்கு தனிப்பட்ட அமைப்புல ஜகாத்தை கொடுங்க. மദ്രസാக்கு ஜகாத்தை கொடுக்கணுமா? ஏலா. பள்ளிக்கு ஜகாத்தை கொடுக்கணுமா? ஏலா. ஹாஸ்பிட்டலுக்கு ஜகாத் கொடுக்கணுமா? ஏலா. எனவே 8 கூட்டம் ஃபகீர். ஃபகீர் என்று சொன்னா அவருக்கு வறுமை என்ன? அவருக்கு வறுமை, அதாவது அவருக்கு வருவாய் இன்கம் சோர்ஸ் ஒன்றே இல்ல. அந்த இன்கம் உண்டு, வருவாய்க்காக வேண்டி எந்த அமைப்பும் இல்ல. ஒன்றோ அவருக்கு உடம்பு ரீதியில பலகீனமானவராய்க்கிறார், ஒரு தொழில் ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம். எனவே எந்த விதமான வருமானமும் இல்லாதவர், அவருக்கு தான் ஃபகீர் என்று சொல்லுவாங்க. மிஸ்கீன் என்று சொன்னா அவருக்கு வருமானம் இருக்குதுதான், ஆனா அவருடைய செலவுக்கு போதா. உதாரணத்துக்கு அவருக்கு 4 புள்ளேல், மாசத்துடைய செலவை பார்த்தா அவருக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயோட செலவு இருக்குது. அவரது தொழிலை செய்யறாரு, சம்பாதிக்கிறார். ஆனா எவ்வளவு சம்பாதிக்கிறார்? மாசத்துக்கு 50,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறார் எப்பயும். எனவே இன்கம் இருக்குது, போதா. அவரும் ஜகாத் எடுக்கிறதுக்கு தகுதியானவர். ஆமில் என்று சொன்னா இந்த நாட்டுல இல்ல. ஒரு இஸ்லாமிக் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, கூட்டு ஜகாத் ஒன்று நடக்குது. அதுல 24 hours அந்த கவர்மெண்ட் சார்பாக அவர் ஜகாத்தை கலெக்ட் பண்றார். அவரும் ஜகாத்துக்கு தகுதியானவர், புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர். எனவே புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர், அவர் ஜகாத் பெறுவதற்கு தகுதியுள்ளவர். ஸ்லேவ்ஸ், அடிமைகள் உலகத்தில் இப்ப இல்ல, அடிமைகளும் ஜகாத் எடுக்கலாம். டெட்டர்ஸ் என்ற கடனாளிகள். ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாமே இருக்குதுதான், அன்றாட வாழ்க்கை பெய்த்து கொண்டிருக்குது. ஆனா கோடி இருக்குதுதான், அன்றாட வாழ்க்கை பெய்த்து கொண்டிருக்குது. ஆனா கோடி கணக்கு லட்சக்கணக்கு கடன் இருக்குது. அவரும் ஜகாத் எடுக்கலுமா? ஜகாத் எடுக்கலும். ஷாஃபிஈ மذஹப்ல ஒரே நேரத்தில் ஒரு ஆள் ஜகாத் எடுக்கக்கூடியவராகவும் இருக்கலாம், ஜகாத் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கலாம். அவருடைய பிசினஸ் ஒன்று இருக்குது, அந்த பிசினஸ்ல அவர் கணக்கு பார்க்கக்கூடியவராகவும் இருக்கலாம். அவருடைய பிசினஸ் ஒன்று இருக்குது, அந்த பிசினஸ்ல அவர் கணக்கு பார்த்தா ஜகாத் கொடுக்கணும், ஜகாத்தை கொடுப்பார். பெரியோரு தொகை கடன் இருந்து கொண்டேதான் இருக்குது. ஜகாத் எடுக்கலுமா? அவருக்கு ஜகாத் எடுக்கிறதுக்கும் அனுமதி இருக்குது. எனவே ஜகாத் கொடுப்பார், எடுப்பார், ரெண்டும் செய்யலாம். காசி என்று சொன்ன அல்லாஹுடைய பாதல யுத்தத்துல இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்காக வேண்டி, அவர்களுடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டி ஜகாத் கொடுக்கலாம். டிராவலர்ஸ், பிரயாணம் செய்யக்கூடியவர். ஒருத்தர் உதாரணத்துக்கு அமெரிக்கன் ஆள் ஸ்ரீலங்காக்கு வந்தாரு. இவர் பிரயாணத்துல வந்த நேரத்தில் அவருடைய பர்ஸ், வாலெட் எல்லாமே காணாம போய்த்து, கார்டு ஒன்றுமே இல்ல. அவர் ஜகாத்துக்கு தகுதி. எனவே இப்படி 8 கூட்டத்தார்கள் பொதுவா எங்கட நாட்டில் இப்ப இருக்கக்கூடியது ஃபகீர், மிஸ்கீன் 1 2, 3வது 4வது நம்பர் கன்வெர்ட், இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அடுத்தது 6வது நம்பர் டெட்டர், கடனாளிகள். எனவே பொதுவா இந்த 8 கூட்டத்துல 4 கூட்டம் தான் இப்ப எங்க கூடிய நேரத்திலையும் ஷாஃபி மذஹபுடைய அடிப்படையான ஒரு விஷயம் தான். ஒருத்தர்கிட்ட ஜகாத்துடைய பணம் இருக்குது கொடுக்க, இந்த எல்லாம் கூட்டத்தார்களுக்கும் கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஆக குறைஞ்சது 3 பேருக்கு போகணும் என்ற ஒரு சட்டம் இருக்குது. ஆனா தற்காலத்துல உலமாக்கள் நாட்டுடைய ஒவ்வொரு நபருடைய நிலைமைகளை வச்சு நாங்க வேறொரு மذஹபை வச்சு நாங்க அமுல்படுத்தலாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஜகாத் கட்டாயம் ஆயிட்டு 1,50,000 ரூபாய் இருந்துச்சு, 1 வருஷமா இருந்துச்சு. இவட ஜகாத்தே வரும் ஒரு 3,000 ரூபாய் வைப்போமே, 2.5 வீதம். இந்த 3,000 ரூபாவை 4 கூட்டத்தார்களுக்கு, அந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் 3 பேருக்கு பிரிக்க போனா என்ன நடக்கும்? பெரிய ஒரு தொகை வராது. எனவே ஏனைய மதாஹிப்களை வச்சு, நாட்டுடைய கட்டாய நிலைமைகளை வச்சு, இல்ல நீங்க ஒரே ஆளுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல என்ற ஒரு நிலைப்பாட்டுல உலமாக்கள் இருக்கிறாங்க. இப்பதான் நாங்க முக்கியமான செக்ஷனுக்கு வரப்போறோம். ஜகாத் கால்குலேஷன் ஒவ்வொருத்தரும் ஆர்வமா இருக்கணும். சில கேள்விகள் கேட்கப்படும். ஒருத்தருடைய பிசினஸ் ஏபிசிடி கம்பெனி என்ற ஒரு கம்பெனி இருக்குது, 2 பேர் பார்ட்னராக இருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய ஜகாத்தை எப்படி பாக்குறது? உதாரணத்துக்கு இது ஸ்பேர் பார்ட்ஸ் அல்லது டெக்ஸ்டைல்ஸ், என்ன சரி ஒரு வியாபாரம் பிசினஸ் ஒன்று நடக்குது. இவங்களுக்கு வருஷம் சரியா ஜகாத் பூர்த்தியான் 20ஆம் தேதி, ரமலானுக்கு முந்தின மாசம் ஷாபான் 20ஆம் தேதி. இவருக்கு இப்ப சரியா ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிட்டு, சரியா என்ற ஒரு வருஷம் இந்த தொகை இருக்கவே ஓணும் என்பது ஒரு நிபந்தனை. எனவே 20ஆம் தேதி ஷாபான் இவருடைய ஜகாத்தை கால்குலேட் பண்றார்.
முழு கம்பெனியுடைய ஸ்டாக் எடுத்துட்டு இப்ப ஜகாத் கால்குலேட் பண்ண போறார். நாங்க இப்ப சில கேள்விகளை கேட்போம். ஒரு கம்பெனி என்று வந்தா சொல்லுவாங்க ப்ராப்பர்ட்டி, பிளான்ட், எக்யூப்மெண்ட், அசையா பொருட்கள் என்ற அமைப்புல பில்டிங் இருக்குது, மெஷினரி இருக்குது, வெஹிக்கல்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் என்று வைப்போமே, ஜக்கெட் தச்சு கொடுக்கிற கவர்மெண்ட். எனவே இவங்ககிட்ட ஒரு பில்டிங் ஒன்றும் இருக்குது, மெஷினும் இருக்குது, தைக்கிற மெஷின்கள், வாகனமும் இருக்குது. அதனுடைய பொறுமதி கிட்டத்தட்ட 10 மில்லியன், 5 மில்லியன், 3 மில்லியன். இதுக்கு ஜக்காத் இருக்குதா இல்லையா? இதுக்கு ஜக்காத் இருக்குதுன்னு சொல்றவங்க கையை தூங்குங்க பாப்போம். நல்லா தூங்கும், பிரச்சனை இல்லை. தண்டிக்க மாட்டோம், ஹதியா கொடுக்க மாட்டோம். ஜக்காத் இல்லைன்னு சொல்றவங்க கையை தூங்க பாப்போம். ஜக்காத் இல்ல. சரியான பதில், இந்த 3க்கும் ஜக்காத் இல்ல. எனவே அவருடைய பிசினஸுக்கு இவர் இப்ப ஜக்காத் கால்குலேட் பண்ண போறார் இல்ல. எனவே அவருடைய பிசினஸுக்கு இவர் இப்ப ஜக்காத் கால்குலேட் பண்ண போறார். பில்டிங் எத்தனை பொறுமதி, என்ன மெஷின்க்கு எல்லாம் எவ்வளவு கணக்கு, என்ன வாகனத்துக்கு எவ்வளவு கணக்கு, கம்பெனியோட வாகனம், இது எல்லாத்துக்கும் ஜக்காத் இல்ல, கணக்கு பார்க்கவே தேவையில்லை. அடுத்தது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒன்று போட்டிருக்கிறார் ஸ்டாக்க பாக்குறதுக்கு, ஏண்ட சப்ளையர்ஸ பாக்குறதுக்கு, ஏண்ட கஸ்டம் போட்டிருக்கிறார் ஸ்டாக்க பாக்குறதுக்கு, ஏண்ட சப்ளையர்ஸ பாக்குறதுக்கு, ஏண்ட கஸ்டமர்ஸ பாக்குறதுக்கு, ஃபுல் கம்ப்யூட்டர் சிஸ்டம். அந்த சிஸ்டத்துடைய பொறுமதியே 1 மில்லியன். இந்த காலம் அப்படிதான் பிசினஸ்ல, இதை விட பெருசு இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம். இதுக்கு ஜக்காத் கொடுக்கணுமா? இவர் கொடுக்கணும் என்று சொல்றவங்க கையை தூக்குங்க பாப்போம். கொடுக்க தேவையில்லைன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க பாப்போம். ரெண்டுக்கும் கையை தூக்காதவங்க, எங்களுக்கு கம்பெனியும் இல்ல, எங்களுக்கு சிஸ்டமும் இல்லை, என்னத்துக்காக இருந்தாங்க கையை தூக்கணும். ஆனா இந்த இல்ம் ஆக முக்கியம், இதுக்கும் ஜக்காத் இல்ல. ஏன் நான் சொல்றேன்னா இதெல்லாம் பொறுமதியான விஷயங்கள். ஆனா ஜக்காத் இருக்குதா இஸ்லாத்துல? இதுக்கெல்லாம் ஜக்காத் இல்ல. ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட்ல 3 வருஷத்துக்கு அவர் ஒரு 5 லட்சம் போட்டு 50,000 ரூபாய் ப்ராஃபிட்டும் வந்திருக்குது. 50,000 ரூபாய் ப்ராஃபிட்டும் வந்திருக்குது. பிக்ஸ் டிபாசிட் 3 வருஷத்துக்கு பணம் போட்டிருக்கிற, 3 வருஷத்துக்குள்ள எடுக்க ஏலா என்று வைப்போமே, இதுக்கு ஜக்காத் இருக்குதா? ஜக்காத் இல்லைன்னு சொல்றவங்க கை தூங்க பாப்போம். பொதுவா ஃபைனான்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க இதுக்கு ஜக்காத் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்று வந்தா அதை பிக்ஸ்ட் அசெட்ஸ்ல சேர்ப்பாங்க. ஆனா ஷரியத்துடைய பார்வையில் இதுக்கு ஜக்காத் இருக்குது. எவ்வளவுக்கு இருக்குது? 5 லட்சம் ரூபாக்கா, 5.5 லட்சம் ரூபாக்கா இருக்குது? 5 லட்சம் ரூபாக்கா, 5.5 லட்சம் ரூபாக்கா? 5.5 லட்சம் ரூபாக்கு, 5 லட்சம் ரூபாய் இல்ல, 5.5 லட்சம் ரூபாக்கு ப்ராஃபிட்டோட சேர்த்து இவர் ஜக்காத்தை பார்க்கணும். எனவே இவ்வளவு கணக்குல 2.5% இதுக்கு மட்டும்தான் ஜக்காத் இருக்குது. எனவே இந்த தொகை வரும். அதே மாதிரிதான், எனவே இந்த தொகையில ஜக்காத் இருக்குது இந்த 5.5 லட்சம் ரூபாய்க்கு மட்டும்தான். 5.5 லட்சம் ரூபாய்க்கு மட்டும்தான் ஜக்காத், மற்றதுக்கு எல்லாம் ஜக்காத் இல்ல. சரி, இப்ப பார்க்க போறோம். அதே கம்பெனில கரண்ட் அக்கவுண்ட்ல 1 மில்லியன் இருக்குது. இவர்கிட்ட கவர்மெண்ட் இருக்குது, கரண்ட் அக்கவுண்ட்ல 1 மில்லியன் சொல்றவங்க கையை தூக்குவோம் பாப்போம். இல்லன்னு சொல்றவங்க கையை தூக்குவோம் பாப்போம். இதுக்கு ஜக்காத் இருக்குது. சேவிங் அக்கவுண்ட்ல 5 லட்சம் ரூபாய் இருக்குது, இதுக்கும் ஜக்காத் இருக்குது. பினிஷ் குட்ஸ், தச்ச ஜக்கெட்வெல் இருக்குது, ஒரு 100 அல்லது 1000 ஜக்கெட் இருக்குது, இதுக்கு ஜக்காத் இருக்குதா? இருக்குது, ஜக்காத் இருக்குது. சரி, இதுல நாங்க வேல்யூ ஒன்று போட்டிருக்கிறோம், பல்க் வேல்யூ என்று. காஸ்டுக்கா ஜக்காத், ரிட்டெயில் பிரைஸுக்கா ஜக்காத், ஹோல்சேல் பிரைஸுக்கா ஜக்காத், பல்க் பிரைஸுக்கா ஜக்காத்? கேள்வி. காஸ்ட் 2.5 லட்சம் ரூபா இருக்கிற அந்த கேள்வி. காஸ்ட் 2.5 லட்சம் ரூபா இருக்கிற அந்த 1000 ஜக்கெட்டுக்கும் 2.5 லட்சம் ரூபாய் வைப்போமே, அதுதான் காஸ்ட். ஹோல்சேல் பிரைஸ் 3 லட்சம் ரூபா, ஹோல்சேல் பிரைஸ் 3 லட்சம் ரூபா, ரிட்டெயில் பிரைஸ் 4 லட்சம் ரூபா. பல்க் பிரைஸ் என்றா இந்த முழு சாமானத்தை ஒரு அடியில கொடுத்து முடிக்க போறேன் என்று இருந்தா அது 3 லட்சம் ரூபா. எந்த பிரைஸுக்கு அவர் ஜக்காத் கால்குலேட் பண்ணுவாங்க? ப்ராஃபிட்டுக்கா? இப்ப நான் கேட்கிறேன், காஸ்டுக்கு ஹோல்சேல் பிரைஸா, ரிட்டெயில் பிரைஸா? ஷரியத் செல்லுது பல்க் பிரைஸுக்கு, காஸ்டுக்கு அல்ல. பல்க் பிரைஸ். பல்க் பிரைஸ் என்றா இப்ப 100 ஜக்கெட் இருக்குது, இந்த 100ஐயும் நான் ஒரு அடியில இப்ப விற்க போறேன் என்றா எவ்வளவுக்கு கொடுக்கலாம் என்று இருந்தா
அதுக்கு தான் பல்க் பிரைஸ் என்று சொல்லுவாங்க. அது சில நேரத்துக்கு அதுக்கு தான் பல்க் பிரைஸ் என்று சொல்லுவாங்க. அது சில நேரத்துக்கு ஹோல்சேல் பிரைஸை விட கூடியாவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். சில நேரத்துக்கு காஸ்ட்டை விட கூடியாவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். பிரச்சனை ஒன்று இல்லை. பல்க் பிரைஸை பார்த்து தான் நீங்க ஜக்காத்தை கொடுக்கணும். சரி, ஒருத்தர் வந்து ஹோல்சேலை வச்சு அல்லது ரிட்டேலை வச்சு கொடுத்தாரு, பிழையா? அது சிறந்தது அல்ல. அல்லது ரிட்டேலை வச்சு கொடுத்தாரு, பிழையா? அது சிறந்தது அல்ல. ஆக சிறந்தது வந்து பல்க் பிரைஸை பார்த்து கொடுக்கிறது. அடுத்தது ரா மெட்டீரியல். பொத்தம் இருக்குது, பஞ்சு இருக்குது, பொடவு இருக்குது, ஜிப் இருக்குது, இன்னும் ஜக்கெட்டே தச்சு இல்லை, இதெல்லாம் சாமானங்கள் இருக்குது. அதுக்கு ஜக்காத் இருக்குதா? ஜக்காத் இருக்குது. கணக்கு பார்க்கணும். 3 லட்சம் ரூபாய். ரிசீவபிள்ஸ், எத்தனையோ சாமான்களை வித்திருக்கிறோம், இன்னும் பணம் வந்து சேர இல்ல. ரிசீவபிள்ஸ் என்ற வர வேண்டிய கடன். இத ஜக்காத் இருக்குதா? இருக்கு, இருக்குது. அதே மாதிரி அட்வான்ஸ் ரெண்டல். அட்வான்ஸ் ரெண்டல் என்ற அவருடைய ஒரு என்ன ஷோரூம் ஒன்று இருக்குது. ரிஃபண்டபிள் அட்வான்ஸ் ஒன்று கொடுத்திருக்கிறார் 2 லட்சம் ரூபாய். அதை பார்க்கணுமா? ஜக்காத்துக்கு பார்க்கணுமா? பார்க்க தேவையில்லைன்னு சொல்றவங்க கையத்துவங்க பார்ப்போம். அதை பார்க்கணும். அதுக்கும் அவர் மறக்காம பார்க்கணும். ரிஃபண்டபிள் டிபாசிட் எத்தனையோ பேர் கீ மணி என்ற அமைப்புல வச்சிருப்பாங்க. ரிஃபண்டபிள் டிபாசிட், இது ஏண்ட பணம், எனவே அதுக்கு நான் ஜக்காத்தை பார்க்க தான் ஒண்ணும். அதே மாதிரி தான் அவர் ஏதோ ஒரு அக்கவுண்ட்ல கன்வென்ஷனல் பேங்க்ல வச்சு வட்டி ஒன்று வந்திருக்குது. அந்த வட்டி தொகைக்கு ஜக்காத் இருக்குதா? வட்டி தொகைக்கு ஜக்காத் இருக்குதா? இல்ல. ஹராமான ஜக்காத் இருக்குதா? இல்ல. ஹராமான அந்த பணத்துக்கு ஜக்காத் இல்ல. எனவே அதுக்கு அவர் ஜக்காத் கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று எழுதுகிறார். இன்வெஸ்ட்மெண்ட், கடன் அல்ல, இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் என்றா ஏண்ட பிசினஸுக்கு பணத்தை நான் எடுத்து அந்த இன்வெஸ்ட் பண்ணி கொள்றேன். இப்ப நான் எடுத்திருக்கிறேன் 5 லட்சம் ரூபாய். அதுல எனக்கு 50,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்குது, அவருக்கு 50,000 ரூபாய் ப்ராஃபிட் போகுது இன்வெஸ்டருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்த 5 லட்சம் ரூபாய், இதுக்கு அவர் ஜக்காத் பார்க்கணுமா? சொல்லுங்க பாப்போம். பார்க்கணும் என்று சொல்றாங்க. யாருன்னு சொல்லி? இப்ப இது யாருன்னு சொல்லி? ஓனர் யாரு? நானா அவரா? இன்வெஸ்டரா நானா? இஸ்லாமிக் இன்வெஸ்ட்மெண்டா? ஜகாத் பார்க்கணும் என்று சொல்றவங்க, ஜகாத் பார்க்க தேவையில்லைன்னு ஜகாத் பார்க்க தேவையில்லைன்னு சொல்றவங்க, இதுக்கு இந்த இடத்துல நாங்க ஜகாத் பார்த்து இல்ல. நான் புறைக்கு சொல்றேன், இன்ஷால்லா பின்னுக்கும் வரும் இதே விஷயம் வரும் பின்னுக்கு. ஏன் பார்க்க இல்லைண்டா, நான் எடுத்த 5 லட்சம் ரூபா இது ஒன்றோ இப்ப கேஷ்ல இருக்கு, ரா மெட்டீரியல்ல இருக்கும். எனவே அந்த கணக்கு வல்ல இது சேர்ந்து இருக்கும். நான் வேறையாக இதை பார்க்கணும் என்ற தேவையில்லை இப்பைக்கு. ஆனா அது ஏதோ ஒன்றுல சேர்ந்து இருக்கும். இந்த மேல சொன்ன ஒன்றோ ஜக்கெட்ல சேர்ந்திருக்கும், அல்லது ரா மெட்டீரியல் பொருட்கள்ல சேர்ந்திருக்கும், அல்லது கேஷ்லெஸ் இருக்கும், அல்லது ரா மெட்டீரியல் பொருட்கள்ல சேர்ந்திருக்கும், அல்லது கேஷ்லெஸ் இருக்கும். இதுவல்ல சேர்ந்திருக்குது. நான் வேறையா 5 லட்சம் ரூபாய் போட்டு ஜக்காத்தை பார்க்கணுமா? இல்ல. எனவே ஏதோ ஒன்றுல சேர்ந்து இருக்குது. சரியா? சரி. இப்ப முழு தொகை இவ்வளோ, இதுல இந்த 2 விட்டு முழு தொகை இவ்வளோ, இதுல இந்த 2 விட்டு மத்ததுக்கு மட்டும்தான் இவர் ஜக்காத் பார்ப்பார். எனவே அதுல 2.5 வீதம். சரி, இப்ப வரப்போகுது லயபிலிட்டிஸ். லயபிலிட்டிஸ் என்ற ஒன்று இருக்குது சொத்து, இன்னொன்று இருக்குது கடமைகள். நான் கெட்ட வேண்டிய பிசினஸ்ல கெட்ட வேண்டிய கடன் இருக்குது. இதெல்லாம் உதாரணத்துக்கு என்ன? ரெண்ட் ஃபார் பில்டிங், ஆக்கியூபைட் ஃபார் கம்பெனி. நாங்க கம்பெனிக்கு ஒரு பில்டிங் கொண்டு எடுத்திருக்கிறோம், அதுக்கு ரெண்ட் கெட்ட இருக்குது 1 லட்சம் ரூபாய். இதை கழிக்கலுமா? இப்ப கேட்கறது வந்து கழிக்கலுமா, டிடக்டபிளா? இப்ப ஜகாத் கொடுக்க வேண்டிய விஷயங்களை பார்த்தோம். இதுவர இவர் கெட்ட வேண்டிய ஒரு கடன், கெட்ட வேண்டிய ரெண்ட கழிக்கலுமா? ஏழும் என்று சொல்றவங்க கையத்துவங்க பாப்போம். 7 சொல்றவங்க கையத்துவங்க பாப்போம். ஆஹா, 2க்கும் இல்லை. ஏலா ஷாஃபி மதஹப்ல இத கழிக்கலா. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில், இதெல்லாம் பில் இந்த மாச கடைசிக்கு கெட்ட இருக்குது, ஷாபான் 29ஆம் தேதி. எனவே நான் இதை கழிக்கலுமா? கழிக்கலா. குட்ஸ் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட்,
நான் சில சாமான்களை வாங்கியிருக்கிறேன், அந்த கடனை கெட்டணும். பஞ்சி வாங்கி இருக்கிறேன், ஜிப் வாங்கி இருக்கிறேன், பஞ்சி வாங்கி இருக்கிறேன், ஜிப் வாங்கி இருக்கிறேன். இதுக்கு நான் கிட்டத்தட்ட 3 மில்லியன் கடன் இருக்குது சைனாக்கு அல்லது ஒரு சப்ளையருக்கு. இதை கழிக்கலுமா? கழிக்கலா. சிலவங்க கழிக்கிறாங்க, அதை சுற்றி தான் சொல்றேன். ஹனஃபி மதஹப்ல ஏலம், ஆனா மெஜாரிட்டி உலகத்துல அதிகமான உலமாக்கள், குறிப்பாக ஷாஃபி மதஹப்ல இதை கழிக்கலா. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 5 மில்லியன் பணம் இருக்குது, 3 மில்லியன் கடன் இருக்குது. எவ்வளவுக்கு ஜகாத் கொடுக்கணும்? 5 மில்லியனுக்கா 2 மில்லியனுக்கா? அந்த 3 கழிச்சா 3 கழிக்கலா. கடனை கழிக்கலுமா? கடனை கழிக்கலா. சரி, அடுத்தது சேலரி டியூ. நான் என் ஸ்டாஃபுக்கு கால்குலேட் பண்றேன், எனவே எனக்கு அந்த சேலரிய கழிக்கலுமா? கழிக்கலா. இப்ப வருவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட். விளங்கிச்சா? அந்த 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் முந்தி பார்த்தோம் தானே, அந்த 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கழிக்கலுமா? கழிக்கலும். கழிக்கலும். விளங்கிச்சா? உதாரணத்துக்கு நான் பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஒருத்தர் கிட்டால் 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கிறேன். இது கடனா? கடன் இல்ல, இது ஒரு பார்ட்னர்ஷிப் என்ற அமைப்பில் எடுத்திருக்கிறேன். இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு அவர் தான் ஜகாத் கொடுக்கணும், நானா இல்ல. 50,000 ரூபாய் ஏண்ட, இந்த 50,000 ரூபாய்க்கு நான் ஜகாத் கொடுக்கணும். அவர்ட 50,000 ரூபாய் பிளஸ் 5 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஜகாத் கொடுக்கும். விளங்கிச்சா? எனவே இந்த இடத்துல நாங்க கழிக்கலாம். எனவே ஒன்றோ அது கேஷ்ல போய்த்திருக்கும் அல்லது ஜக்கெட்ல பினிஷ் குட்ஸ்ல போய்த்திருக்கும். 5 லட்சம் அது எல்லாமே இங்க கழிப்படும். கொடுக்க வேண்டிய தொகை இவ்வளவுதான் வரும். சரிதானே? சரி, இது ஒரு கம்பெனியுடைய ஜகாத் என்ற அமைப்புல பார்க்கக்கூடிய நேரத்துல இப்ப கடைசிக்கு இதுல 2.5% அவங்க பார்க்கணும். டோட்டலி அவருடைய அசட்ஸ் இவ்வளவு இருந்துச்சு ஜகாத்தபல், அதுல 2.5% பார்த்தா கிட்டத்தட்ட அவர் ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ ஒருத்தருடைய பர்சனல் ஜகாத், இது கம்பெனி இல்ல, பர்சனல் தனிப்பட்ட ஒரு மனிதன், அவரும் கொடுக்கல் வாங்கல் செய்யறார். அவருடைய டேட்டும் வந்து ஷாபான் 20 தான். அவர் ஒரு வீட்டுல வாழ்றார், அந்த வீட்டுடைய பொறுமதி 20 மில்லியன். அவர் ஒரு வீட்டுல வாழ்றார், அந்த வீட்டுடைய பொறுமதி 20 மில்லியன். அந்த வீட்டுக்கு ஜகாத் இருக்குதா? வீட்டுக்கு ஜகாத் இருக்குதா? வீட்டுக்கு ஜகாத் இல்ல. அவர்கிட்ட 3-4 வாகனம் இருக்குது. பெஜரோ ஒன்று இருக்குது, ஃப்ரீட் ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது. எத்தனை வாகனம் இருந்தாலும் ஜகாத் இருக்கு. இன்னொன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது. எத்தனை வாகனம் இருந்தாலும் ஜகாத் இருக்குதா? ஜகாத் அதுக்கும் இல்ல. சரி, லேண்ட், மகளுக்கு ஊடொண்டு கெட்டோனும், இன்னொரு 2 வருஷத்துல கல்யாணம் எடுக்க இருக்குது. எனவே காணியோண்டு எடுத்து வச்சிருக்கிறாரு வெள்ளம்பிட்டியில அல்லது தெஹிவலையில. அந்த காணியுடைய மதி கிட்டத்தட்ட 10 மில்லியன். ஜகாத் கொடுக்கணுமா? ஜகாத் கொடுக்கணுமா? இல்ல. இரண்டா, அவர் சேவிங்காக எடுக்கல, பாவிப்பதற்காக வேண்டி எடுத்திருக்கிறார், ஊடு கெட்டுறதுக்காக வேண்டி எடுத்திருக்கிறார். அதுக்கு ஜகாத் இருக்குதா? இல்ல. ஒருத்தர் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ வாங்குறார். இந்த காலத்துல நான் மிச்சம் டீட்டெயிலாக போயில்ல, ஷேர்ஸ் வாங்குறார். அந்த ஷேர்ஸுக்கு ஜகாத் இருக்குதா என்று கேட்டா அதுக்கு ஜகாத் இருக்குது. அவர் அதுக்கு ஜகாத், எனக்கிட்ட உதாரணத்துக்கு எக்ஸ்போ லங்கா கம்பெனி, வேற ஒரு கம்பெனி விலங்கு அபடின் என்று இருக்குது, வேற வேற கம்பெனிஸ் இருக்குது. அதுல ஷேர்ஸ வாங்கியிருக்கிறார். அந்த பங்குகளுக்கு அவர் ஜகாத்தை கால்குலேட் பண்ணி, அதுல ஷேர்ஸ வாங்கியிருக்கிறார், அந்த பங்குகளுக்கு அவர் ஜகாத்தை கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி லோன் அட்வான்ஸ், கொடுத்த கடன், வரவேண்டிய கடன் என்று வைப்போமே, வரவேண்டிய கடனை சேர்க்கணுமா? ஜகாத் இருக்குதா? அதுக்கு வரவேண்டிய கடனுக்கு ஜகாத் இருக்குது. வைஃப்ட ஜுவல்லரி இருக்குது, ஜகாத் கொடுக்கணுமா? கொடுக்கணும் என்று சொல்றவங்க கையை தூக்குங்க பாப்போம். கொடுக்க தேவையில்லை என்று சொல்றவங்க கையை தூக்குங்க பாப்போம். மிச்சம் பேர் ஜுவல்லரியே இல்லைன்ற நிலைமையில. ஷாஃபிஈ மத்ஹப்ல பாவிக்கக்கூடிய ஜுவல்லரிக்கு ஜகாத் இல்ல. எனவே பாவிக்கிற நியத்துல வாங்கி வைப்போம், விலை கூடும், இந்த ஜுவல்லரிக்கு இருக்குதா? ஓ. ஆனா பாவிக்கிற நியத்துல பாவிக்கிறதுக்காக வேண்டிய ஜுவல்லரி கிடைச்சிருக்குது, சில நேரத்துக்கு வருஷ கணக்கு தொட்டே இல்லாம இருக்கும், அது லொக்கர்ல தான் இருக்கும். ஆனா ஜகாத் இருக்குதா? ஜகாத் இல்ல. ஹனஃபி மத்ஹப்ல இருக்குது. எப்படி கடனை கழிக்க ஏழுமோ ஹனஃபி மத்ஹப்ல, ஷாஃபி மத்ஹப்ல ஏலாதோ, ஷாஃபி மத்ஹப்ல ஜுவல்லரிக்கு ஜகாத் இல்ல, ஹனஃபி மத்ஹப்ல ஜுவல்லரிக்கு ஜகாத் இருக்குது. கடைசி ஸ்லைட், கரண்ட் அக்கவுண்ட்.
இல்ல 5 லட்சம் ரூபாய் இருக்குது, ஜகாத் இருக்குதா? ஜகாத் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 1 மில்லியன் போட்டிருக்கிறார் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 1 மில்லியன் போட்டிருக்கிறார். இப்ப ப்ராஃபிட்டோட 1.1 மில்லியன் வந்திருக்குது. ஜகாத் இருக்குதா? ஜகாத் இருக்குது. சீட் ஒன்றுக்கு சேர்ந்திருக்கிறார். அந்த சீட்டுல இவரு நம்பர் இன்னும் விழுந்தே இல்லை. 50,000 ரூபாய் சீட்டு. அவருக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும் எப்ப தெரியுமா? ஒரு 5 மாசத்துக்கு போறோம். கெட்டிருக்கிறார். சீட்டுக்கு ஜகாத் இருக்குதா? சீட்டுக்கு ஜகாத் இருக்குதுன்னு சொல்றவங்க கையெழுத்துவங்க பாப்போம். எவ்வளவுக்கு ஜகாத்? இப்ப இவரோட சீட்டு 50,000 ரூபாய், இன்னும் வரவே இல்லை சல்லி. ஆனா இவர் இப்பக்கு 25,000 ரூபாய் கெட்டிருக்கிறார். 50,000 ரூபாய்க்கு ஜகாத்தா? 25,000 ரூபாய்க்கு ஜகாத்தா? 25,000 ரூபாய். எனவே 25,000 ரூபாய் தான் இவரோட பணம். விளங்கிச்சா? அந்த 25,000 ரூபாய்க்கு தான் அவர் ஜகாத் கொடுக்கணும். சரி, ஷாபான் 20ஆம் தேதி தான் இவருடைய ஜகாத்துடைய டேட். சரியா 5 நாளைக்கு முன்னால ஷாபான் 15ஆம் தேதி அவருடைய ஊடொண்டு வித்தாரு. அதுல 30 மில்லியன் வந்துட்டு ஜகாத் 5 நாள்ல. சரியா 5 நாளைக்கு முன்னால ஊடொண்டு வித்து 30 மில்லியன் கைக்கு பணம் வந்துச்சு. இந்த 30 எப்ப கொடுக்கணும்? சரியா சொன்னார். ஜகாத் இருக்குது. ஆனா இந்த ஷாபான் 20ஆம் தேதி ஜகாத்துல அதை சேர்க்க வேண்டிய தேவையில்லை. ஷாபான் 15ஆம் தேதி இவருக்கு கேஷ் வந்துட்டு 20ஆம் தேதி ஜகாத்துக்கு இந்த பணத்தை அவருடைய இருக்கிற பணத்தோட சேர்க்க வேண்டிய 20ஆம் தேதி ஜகாத்துக்கு இந்த பணத்தை அவருடைய இருக்கிற பணத்தோட சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இதுக்காக வேண்டி வேறையாக ஒரு வருஷம் அவருக்கு இருக்கலாம். ஆனா ஜகாத் இருக்குதா? ஜகாத் இருக்குது ஒரு வருஷத்துக்கு போறோம். எனவே இப்படி சப்ஸ்டான்சியல் அமௌண்ட், பெரிய அமௌண்ட் ஒன்று அடியிலே வந்தா அவருக்கு வேறையாக வருடங்கள். அதே மாதிரி ஒருத்தர் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுத்திருக்கிறார், இஸ்லாமிக். அதுக்கு ஜகாத் இருக்குதா? அதுக்கு ஜகாத் இருக்குது. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷனுக்கு மட்டும்தான் ஜகாத். தபர்ரோ என்ற டொனேஷன் போர்ஷனுக்கு ஜகாத் இல்ல. எனவே டோட்டல் பார்க்கக்கூடிய நேரத்துல இவ்வளவுதான் இவருக்கு ஜகாத் வருவது. எனவே கால்குலேட் பண்ணி பார்த்தா 2.5 வீதம் 48,000 ரூபாய் வரும். உண்மைக்குமே இன்றைக்கு பாடம் சரியா ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் ஆகிட்டு கேள்விகளுக்கு ஓபன் பண்ணிருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம்ல நாங்க முழுமையான ஜகாத்துடைய சட்டங்களை பேசவே இல்லை. ஒரு ஐ ஓபனர் என்ன? அடே இதுவளுக்கு எல்லாம் ஜகாத் இருக்குதப்பா, நான் இதுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், பார்த்தா ஜகாத் இல்லப்பா, நான் கவனம் செலுத்தாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, இது கால்குலேட் பண்றதுக்கு முறை ஒன்று இருக்குது. இந்த உணர்வு வருவதற்காக வேண்டிதான் இன்றைக்கு ப்ரோக்ராம். இந்த விஷயத்துல முஃப்தியா இருக்கிறோம்? இல்லவே இல்லை. அலிஃப் பா தான் படிச்சிருக்கிறோம். எனவே ஒரு சில கேள்விகளுக்காக வேண்டி சந்தர்ப்பம் வழங்கப்படுவது. முக்கியமான கேள்விகள் இருக்குது என்றா கேட்கலாம் தாராளமாக இன்ஷா அல்லாஹ். விலங்கல்ல ஜகாத் கொடுக்கிறது ஃபேமிலிக்கு கொடுக்கலுமா? யாருக்கு பதில் சொல்லணும் என்ற கேள்வி. ஜகாத் என்ற குடும்பத்துக்கு கொடுக்கலுமா? அந்த குடும்பத்துல 8 கூட்டத்துல இப்ப ஸ்ரீலங்கால அந்த 4 கூட்டத்துல யாரு சரி ஃபேமிலிக்குள்ள இருந்தா விளங்கிச்சா ஜகாத் கொடுக்கலாம். ஜகாத் எப்ப ஒரு கேள்வி ஒன்று வரும். என்ன கேள்வி? வாப்பா மகனுக்கு கொடுக்கிறது, மகன் வாப்பாக்கு கொடுக்கிறது ஏழுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். உதாரணத்துக்கு மாமிக்கு கொடுக்கிறது, நானாக்கு கொடுக்கிறது. என்னுடைய டிபெண்டன்ஸ் என்று வேறையாதான் வாழ்றார். அவர் ஏண்ட செலவுக்கு கீழே இல்ல, ஆனா அவர் கடனாளியா இருக்கிறார். அவருக்கு கொடுக்கலுமா? ஏழும். மகன் வாப்பாவுடைய விஷயத்துல ஜகாத் கொடுக்கலுமா? வாப்பாவை பராமரிச்சு கொண்டிருக்கிறது இவர் தான், ஆனா வாப்பா கடனாளி உடைய கேட்டகரியில இருந்தா ஜகாத்தை கொடுக்கலாம் என்றது அதிகமானமே இல்ல. இவருடைய செலவுக்கு கீழே தான் வாப்பாவே இருக்கிறார். இந்த நேரத்தில் ஏழுமா? வாப்பா ஏலா விளங்கிச்சா ஜி? விளங்கிச்சா ஜகாத்? ஓ ஓ
நல்ல ஒரு கேள்வி. ஜக்காத் ஒருத்தருக்கு கொடுக்க போறாரு. இந்த ஜக்காத் கொடுக்கக்கூடிய நேரத்துல முன் நிபந்தனையோட கொடுக்க இயலுமா? உலமாக்கள் நான் தார பணம் இருக்குது, அதை வீட்டை தான் நீங்க கெட்டணும், வீட்டை தான் கெட்டணும், ஏலா தின்னதான் கொடுக்கணும் இல்ல. ஃபகீர் மிஸ்கின் என்றா அவங்களுக்கு கொடுத்துடுங்க. விளங்கி கடனாளி என்று வந்தா உலமாக்கள்ல கருத்து ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு தாரதே கடனை கெட்டு, அதுவும் ஏண்ட கடனை நீங்க எனக்கு கெட்டணும் ஏலா. விளங்கிச்சா? நான் உங்களுக்கு ஜகாத்ல தாரன், ஏண்ட கடனை வேறொரு விஷயம், வேறொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய கடனுடைய விஷயத்துல சில உலமாக்கள்ல கருத்து இருக்குது, நிபந்தனை போடலாம், இந்த கடனை நீங்க முடிச்சுக்கோங்க என்று. சரி, அப்ப இந்த காலத்துல சில நேரத்துக்கு உங்களுக்கு கேள்வி கொண்டு வரும், பைத்து ஜகாத் என்று வரக்கூடிய நேரத்துல என்ன உங்களுக்கு கேள்வி கொண்டு வரும், பைத்து ஜகாத் என்று வரக்கூடிய நேரத்துல என்னப்பா பைத்து ஜகாத்ல நாங்க கடன் ஜகாத்தை தாரோம், மூட கெட்டுறீங்களா இல்லையா அப்படி எல்லாம் கேட்கப்படுவதே. ஒரு நிர்வாக விஷயத்தை அடிப்படையாக வச்சு அவர்களிடத்தில் ஒரு டெக்ளரேஷன் ஒன்று கேட்பாங்க, நிபந்தனை அல்ல. நாங்க உங்களுக்கு ஜகாத்தால் உதவி செஞ்சா உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா, நீங்க ஏண்ட கையில ஜகாத்தை தரவானம், எனக்கு இந்த பார்மசிக்கு கெட்ட வேண்டிய கடன் இருக்குது, இதை கெட்டிடுங்க, என் மதரசா புள்ளேலுக்கு ஃபீ கெட்டு இருக்குது, அதை கெட்டிடுங்க, என் வீட்டை நீங்களே முன் வந்து கெட்டி தாரீங்கடா பிரச்சனை இல்லை என்று எழுதி தாரார். டெக்ளரேஷன் உண்டு ஏலும், அந்த அமைப்புல ஏலும் உண்டு ஏலும், அந்த அமைப்புல ஏலும். ஜி வேற நல்ல கேள்வி, வேற கேள்விகள்? வாங்க சார் கேளுங்க. இபிஎஃப் இடிஎஃப் உடைய விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்கு. இந்த இபிஎஃப் இடிஎஃப் இவருடைய ஓனர்ஷிப்புக்கு கீழே 100% இருக்குதா இல்லையா என்ற, இவருக்கு இப்ப கிடைக்காது, அவருக்கு கிடைக்கும் அவருடைய வயசு வந்ததுக்கு பின்னால, ஏனென்ற அவருடைய ஃபுல் ஓனர்ஷிப் அவருக்கு எதை செய்யணுமோ அதை செஞ்சு கொள்ள ஏலா என்ற நிலைப்பாட்டில் இருக்குது. எனவே இதுல உலமாக்களுக்கு மத்தியில கருத்து இருக்குது. சில உலமாக்கள கருத்து அதுல இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் என்று ஒன்று இருக்குது, அது இல்லாம ஜகாத் கொடுக்கணும், அவர் பார்த்து கொண்டு வரணும் என்றது சில உலமாக்கள கருத்து. சில உலமாக்கள கருத்து இதுல பார்க்க தேவையில்லை என்றா, இவருக்கு எப்படியும் இவருடைய பொசிஷனுக்கு வந்தே இல்லை, இவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அந்த பணம் வந்தே இல்லை. எனவே இவர் அதுக்கு கட்டுப்பாட்டுக்கு கீழே அந்த பணம் வந்தே இல்லை, எனவே இவர் அதுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்ற ஒரு கருத்தும் இருக்குது. எனவே ஆக முக்கியம் இந்த நேரத்தில் நாங்க ஜமியத்துல் உலமாவை பேத்து அடைகிறது, அவங்களோட எங்களோட அக்கௌண்ட்ஸை காட்டிக்கொள்றது. இபிஎஃப் இப்படி எல்லாம் இருக்குது. சிலவங்க வந்து இன் அட்வான்ஸ் எடுக்கலாம், கிளைம் பண்ண ஏழுமான தொகையும் இருக்குது, செஞ்சு கொள்வது என்ற கருத்து வேறுபாடு இருக்குது. ஜி சரி, கழிச்சு கொண்டு வாராரே, அந்த கழிச்ச அமௌண்ட்டுக்கு இல்ல, கழிக்காம இருக்குது அமௌண்ட் உண்டு, அதுக்கு பார்த்து இல்ல. சொல்லுங்க சார். உட்குட்டி நல்ல கேள்வி அமீர் சாப், நல்ல கேள்வி ஒன்று கேட்டார். இப்ப கிட்டத்திலும் இந்த கேள்வியை கேட்டாங்க. சிலவங்களுக்கு வார ப்ராப்ளம் என்னென்றா கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வரும். அவங்க கொராடியிலே 3 மில்லியன் ஜகாத் கொடுக்கணும் என்று வரும். இப்ப தடை மாறுவாங்க, என்னப்பா சல்லி எப்படி எடுக்கிற, 3 மில்லியனை வெளிக்கு எடுத்தா பிசினஸே கீழே விழுந்துடுமே. இவங்களுக்கு ஆக பெஸ்ட் சொல்யூஷன் என்னண்டா, அவங்க ஜகாத்தை அடுத்த வருஷத்துடைய ஜகாத்தை இப்பே இன் அட்வான்ஸ் கெட்டி கொண்டு போறது. உதாரணத்துக்கு அடுத்த ரமசானுக்கு தான் இவரே இன் அட்வான்ஸ் கெட்டி கொண்டு போறது. உதாரணத்துக்கு அடுத்த ரமசானுக்கு தான் இவருடைய ஜகாத். ஆனா ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜகாத் ரமசானுக்கு தான் கட்டாயம் என்றது இல்ல, அவர் வருடத்தை சரியா பார்க்கணும். உதாரணத்துக்கு ஷவ்வால் அல்லது ரஜப்ல சொன்ன அமைப்புல நிசாப் வந்துட்டு, நிசாப் அதுல இருந்து ஒரு வருஷம் வந்து அடுத்த ரஜபுக்கு கொடுக்கணும். நினைக்கிறதே பில, அப்படி செஞ்சா சின்னத்துக்கு பாவம் தான். ரமலானுக்காக வேண்டி பிட் போடுறது பாவம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரமலானுக்காக ஒருத்தரை தகுதி வாய்ந்து ஒருத்தரை தேடுறதுக்காக வேண்டி பிட் போடுறோம், பாவம் இல்லை. ஆனா ரமலானுக்காக வேண்டி பிட் போடுறோம், அது முறை இல்லை. சரி, இப்ப கேள்வி இவர் என்ன செய்யலாம் என்றா, இவருக்கு நல்ல தெரியும் பொதுவா ஒவ்வொரு வருஷமும் எனக்கு 2 மில்லியன் 3 மில்லியன் ஜகாத் வந்து கொண்டேதான் இருக்குது. அடுத்த வருஷம் ஷவ்வால்ல எனக்கு ஜகாத் எப்படியும் ஒரு 2 லட்சம் ரூபாய் 2 மில்லியன் 3 மில்லியன் வரும் கொடுக்கறதுக்கு. எனவே இவர் இப்ப இருந்து ஜகாத் என்ற நியத்துல கொடுத்து கொண்டே போறார். இவர் கொடுக்கிறார் எப்ப உள்ள ஜகாத், அடுத்த வருஷம் எனக்கு கட்டாயமாக கூடிய ஜகாத்தை இப்பே கொடுத்து கொண்டு போறாரு.
இப்ப கொடுத்து 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 கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கொடுத்துட்டார். சரியா அடுத்த வருஷம் ஷவ்வால்ல டேட்டை பாக்குறாரு, ஜக்காத்தை கால்குலேட், அப்ப எவ்வளவு பாக்கி? இன்னும் ஒரே 1 மில்லியன் தான் பாக்கி. அந்த 1 மில்லியனை கொடுத்துட்டாருண்டா அவருடைய ஜக்காத். உலமாக்கள் ஒரே ஒரு நிபந்தனையை போடுறாங்க. இந்த நிபந்தனையை சொல்லிக் கொள்றேன். என்ன? இவர் முட்கூட்டி கொடுத்த ஜக்காத் இருக்குது, முட்கூட்டி கொடுத்த ஜக்காத், அந்த ஜக்காத் எடுத்தவர் ஒரு மிஸ்கின் என்று வைப்போமே, இவருக்கு ஜக்காத் கடமையாகுது அடுத்த ஒரு மிஸ்கின் என்று வைப்போமே, இவருக்கு ஜக்காத் கடமையாகுது அடுத்த வருஷம் ஷவ்வால்ல. அந்த நேரத்தில் அந்த ஜக்காத் எடுத்தவர் அவர் மல்டி மில்லியனர் ஆகிட்டார். அந்த நேரத்துல மட்டும் அந்த குறிப்பான ஆளுக்கு கொடுத்த ஜக்காத் மட்டும் செல்லுபடியாகாது, மத்த எல்லாம் ஜக்காத் செல்லுபடத்துல எடுக்க வேண்டியவர் ஜக்காத் எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாத நிலைமையிலிருந்து மாறிட்டார் என்று வந்தா அந்த ஜக்காத் மட்டும்தான் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகும். அப்படி இல்லாம இல்லை. எனவே உலமாக்களும் ஆர்வம் ஊட்டுறது கேஷ் ஃப்ளோ பாதுகாக்கிறதுக்கு ஜக்காத்தை மொல்ல முட்கூட்டி கொடுத்து கொண்டே போங்க என்றதுதான். ஜி கொழும்பு ஜி ஷாஃபி மதுஹபுடைய உறுதியான கருத்து, யாரு எங்க சம்பாதிக்கிறாங்களோ அவர்கள் அங்கதான் ஜக்காத்தை கொடுக்கணும். ஷாஃபி மதுஹபுடைய உறுதியான கருத்து, யாரு எங்க சம்பாதிக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் அவர் ஜக்காத்தை கொடுக்கணும். எனவே நக்லு ஜக்காத், அந்த ஜக்காத்தை வேறொரு இடத்துக்கு கொண்டு போற விஷயம் இருக்குது. இதுல அடுத்த மதாஹிப்கள் அனுமதி எங்களுக்கு தெரியும். அவங்களோட ஷோரூம்ஸ் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. மரதானில் இருக்குது, பொரல்ல இருக்குது. அவங்க என்ன செய்வாங்கண்டா அந்த மரதானில ஷோரூம் ஜக்காத்தை மரதானுக்குள்ள கொடுத்துடுவாங்க, பொரல்லோட ஷோரூம் ஜக்காத்தை பொரல்ல பள்ளியோட பேசி அங்கேக்கு கொடுத்துடுவாங்க. கிருள பனையில ஒன்று இருக்குது அங்க. ஏன்? எங்க சம்பாதிக்கிறீங்களோ அங்க ஜக்காத்தை கொடுக்கணும். இருந்து வந்து இங்க சம்பாதிக்கிறாருண்டா இங்க ஜக்காத்தை கொடுக்கிறது கட்டாயம். சரி, சில நேரங்கள்ல நாங்க யோசிக்கலாம், ஓகே எங்கட ஊர்லம் கொடுக்கலாமா, சில இடம்பாடுகள் இருக்குதா, அதுக்காக முழு ஜக்காத்தையும் அங்க கொடுக்கறது இல்ல. ஏனைய மதாஹிப்களை வச்சு யோசிச்சு செய்யலாம். ஆனா ப்ரையாரிட்டி கொடுக்கணும். எந்த இடத்துல சம்பாதிக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஜக்காத் தான் ஷாஃபி மதுஹபுடைய அடிப்படையான கருத்து. டைம் கூடிய பேசிட்டு முடிச்சு கொள்வோமா? கடைசி ஒரு கேள்வியா நேரத்துடன் விளங்கல. பத்த சல்லி முதலாவது கேள்வி ஒன்று வரும். பத்த கூடுமா கூடாதா என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். விளங்கிச்சா? பத்த கூடுமா கூடாதா? ஜமியத்துல் உலமாவுடைய ஃபத்வா, தற்காலத்துல நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பத்த இருக்குதே இது கூடாது என்றது. எனவே அந்த அமைப்புக்கு நாங்க போகாம இருக்க முயற்சி செய்யணும். தற்காலத்தில் இருக்கக்கூடிய பத்தியுடைய அமைப்பு இது கூடாது என்று வரும். இந்த பணம் ஒரு கடனா அல்லது ரெண்டல் இன் அட்வான்ஸா, இதுல ஒரு கருத்து வேறுபாடு. இவர் கொடுத்தது ஒரு கடனாக வச்சா, கடன் என்று வச்சா இவருக்கு பார்த்து என்றா இவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய பணம், அந்த ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய பணம் என்பதின் என்று வரும். முடிச்சுக்கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக.